Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 990 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அல்டி அந்த பேஜ் 1 இவங்க ரெண்டு பேரும் படிக்கட்டுல அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வந்து கடைசியில நம்ம லூஃபியை மீட் பண்ணாங்க. நீ யாருன்னு மாத்தி கோமா கேட்டுக்கிட்டாங்களா? எப்படியும் இதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது, அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதே நேரம் யூஸ்டஸ் கிட்ட காட்டுறாங்க, அவன் வர்ற வழியில இருக்க எவனா இருந்தாலும் சரி விடுறதா இல்ல, தூக்கி அடிச்சுட்டு போய்கினே இருப்பான். அந்த டைம் ஒரு வழியா வந்துட்டியா அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ கத்திக்கிட்டே ஓடுறான். அதே நேரம் இங்க லாவோட சப்மரீன் அந்த வேர்ல்ட் பூல்ல சிக்குமா சிக்காதான்னு தெரியல, ஏன்னா மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணி சிக்கியும் சிக்காமையும் போனாங்கன்னா ஒரு வழியா தப்பிச்சு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம போய் சேர்ந்துருவாங்க. இல்ல ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பா உள்ள சிக்கி சின்ன பின்ன வாங்கிடுவாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. லாவோட மூஞ்ச பாத்தீங்களா எவ்வளவு விரியோட வெயிட்டிங்ல இருக்கான்னு. அப்ப அந்த ஓடிட்டு இருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா, நான் இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு கத்திட்டே ஓடுறா. அவன் மூஞ்சல பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு மாஸ்கும் போட்டிருக்கா. உன்னை பார்க்க இந்த ஒரு மொமெண்ட்டுக்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு தான் ஓடுறான். சங்கிலியில கெட்டி வச்சிருந்தாங்க போல, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கா. பின்னாடியும் சில பேர் வேட்டிட்டு வரானுங்க. இங்க கில்லரும் யூஸ்டஸ் கிட்டும் பாத்தீங்கன்னா மாத்தி அவனுக்கு ஸ்டைல்ல சம்பவம் தான். எவன் வந்தாலும் அடி. கில்லருக்கு பார்த்துட்டு கடுப்பாயிருச்சு, ஏன்னா இவங்க பிளானே இது கிடையாது. நம்ம தேவை இருக்கிற வேலையை விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்பா. உடனே யூஸ்டஸ் கிட்டுக்கு கடுப்பாயிரும். சும்மா நொய்யின்னு கடுப்பேத்திட்டு இருக்காரா காவாலி பையல. அதெல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்தா என்ன வேணாலும் பண்ண முடியும், நீ ஒண்ணு கவலைப்படாத. நம்ம ஆளுக எப்படியும் பொழந்து கட்டிட்டு வந்து சேர்ந்துருவானுன்னு மத்தவங்க எல்லாத்தையுமே பறக்க விட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு கையில வச்சிருக்கிறது எல்லாமே கத்தி, அதாவது அது ஸ்டீல். அதைத்தான் இவன் கண்ட்ரோல் பண்ண முடியுமே. அதனால அசால்ட்டா தெரிக்க விட்டுறான். அவனுக்கு சாதாரணமா ஏதாச்சும் காசு கோல்டுன்னு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த பஞ்சாயத்தே இல்ல. ஆனா ப்ரொமோட் ஆகிற சான்ஸ் கிடைச்சிருக்குது இல்ல, இந்த சான்ஸ் எல்லாம் எப்பவுமே அவனுக்கு கிடைக்காது. அதனால எப்படியாச்சும் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிதான் நம்ம ஆளுல பொழக்கிறதுக்கு இவ்வளவு வெறியோட வரானுங்க. யூஸ்டஸ் கிட்ட தெளிவா சொல்லிடுவான், உங்களுக்கு அதுக்கான எய்ம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும். அதனால வாங்கடா ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த தப்பிச்சு ஓடிட்டு இருக்காலே ஒரு பொண்ணு, அவளை வெட்டிட்டு போறவனுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, கைடோ உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தயவு செஞ்சு ஓடாதீங்க பானுங்க. அவ கேட்கற மாதிரி இல்ல. ஆக்சுவலா அது யாரு தெரியுமா? அதுதான் கைடோவோட சன்னு. சொல்ல போனா அது பொண்ணு, ஆனா அத சன்னுன்னு சொல்லிட்டு அவன் சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா எனக்குமே தெரியாது. கைடோ பையன்னு சொன்னோன்னா ஓகே அவனுக்கு பையன் இருக்குது போல நினைச்சேன். ஆனா கமெண்ட்ல நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அது பொண்ணுன்னு. ஆனா சஸ்பென்ஸை உடைக்காதீங்கப்பா, ஒரு ட்விஸ்டா இருக்கும்ல. ஆனா தப்பா ஏதாச்சும் சொன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிருவீங்க ஐ நோ. சரி, அவளும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கான். அதை திரும்பி பார்த்துட்டு இருந்த உடனே அங்க என்னடா வேடிக்கை வாங்கலன்னு சொல்லிட்டு யூஸ்டஸ் கிட்ட பொளந்துருவான். இங்க அந்த அல்டியோட விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்ல. அந்த பேஜ் ஒண்ணு அத்தனை பேத்துக்கு முன்னாடி போட்டு படாத பாடுபடுத்துவா. என்னை விட்டுட்டு போகாதடா தம்பி, என்னையும் தூக்கிட்டு போன்னு. லூஃபி பாத்தீங்கன்னா அந்த டைம் எதுவுமே பண்ணல, வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தான். ஆனா அவனை புடிச்சு கத்திட்டு இருப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி பேப்பேவை நீ புள்ளி பண்ணுவேன், துளைத்து விடுவேன் துளைத்துன்னு. ஏமா கொஞ்சம் நல்லா பாரு, நீதாமா அந்த பச்சை புள்ளைய மடியில இருந்து மடு மாதிரி தேய்ச்சிட்டு வந்திருக்க, அந்த இடத்த பாரு, ஐயோ அப்படியே அவன் மூஞ்ச பாரு, ஐயோ அப்படியே உன்ன பாரு, ஐயே இப்படி இருக்குது. நீ என்கிட்ட சண்டைக்கு வரிய என்ன உடனே அவளுக்கு கடுப்பாயிருச்சு. ஆனாலுமே யோசிச்சு பாப்பான், நிஜமா நம்ம தான் ஏதாச்சும் பண்ணமோன்னு. அவன் என்ன பண்ணல, கால் வலிக்குதுன்னு டிராமா போட்டு அவனை ஏமாத்தி கல்தாமாட்டிலே ஏறி உட்கார்ந்துகிட்டு பாவம் அவனால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. இப்படி சில்றத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்க தான் அனிமல் கிங்டம் பைரட்ஸோட டொபிரோப்போ. முடியல ஐ மீன் பேஜ் ஒன்னால முடியல. அதுக்கப்புறம் தான் பாவம் பையன் நிலை தடுமாறி கால் தடுக்கி அவன் மேலே ஏறி உட்கார்ந்து படிக்கட்டுல குதிரை சவாரி பண்ணிட்டாயா. குதிரை சவாரி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே தெரியுது இந்த காவாலித்தனத்தை பண்ணது இவதான்னு. ஆனா நான் பண்ணவே இல்ல. கண்டிப்பா நீ தான் பண்ணிருப்ப. உன்னுடைய பெயர் என்ன, நீ யாருக்காண்டி வேலை பாக்குற, நீ எந்த யூனிட்டை சேர்ந்தவன்னு லூஃபி கிட்ட போய் 3000 கேள்வி கேப்பா. பேஜ் ஒனுக்கு தான் தெரியுமே இவன் வந்து இவங்க ஆளுக இல்லன்னு. ட்ரெஸ் மாத்தி இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, ஒரிஜினல் கெட்டப்புக்கு மாறிட்டானுங்களா. அதனால பேஜ் ஒன் சொல்லிடுவான் இவன் இன்ட்ரூடர், நம்ம ஆளுக இல்லன்னு. அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்டவொடனே நான் தான் லூஃபி, ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறவன் அப்படின்னு கெத்தா சொன்னோன்னே சுத்தி இருக்க அத்தனை பேரும் மிரண்டுருவாங்க. ஏன் அந்த அல்ட்டியே மிரண்டுட்டா. அதுக்கப்புறம் அந்த கல்ட்டி பாத்தீங்கன்னா அல்ட்டி பாத்தீங்கன்னா, தம்பி இது யாரோட கேசல்னு தெரியுமா நோக்கு, எங்க வந்து இந்த டயலாக் அடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு, இப்ப யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு, அதெல்லாம் தெரியாம சும்மா என்ன கிங் ஆஃப் த பைரட் பொங் ஆஃப் த பைரட்னு இருக்க, கைடோ தாண்டா எப்பவுமே கிங் ஆஃப் த பைரட் அப்படின்ட்டு ஒரு கல்ல மின்னல் வேகத்துல உதச்சு விடுவா. நம்மளால கேஷுவலா எஸ்கேப் ஆகி அவளை அட்டாக் பண்ண வருவான். ஆனா அவ செம்ம ஸ்பீடா இருப்பா. அவ ஒரு ஜம்ப போட்டு ஏர்லயே ரொட்டேஷனையும் போட்டு உன் மண்டைய உடைக்கிறண்டான்னு மின்னல் வேகத்துல அப்படியே பிச்சுக்கிட்டு வருவா. லூஃபி மண்டையில தான் இடிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவன் மண்டைய ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஸ்டான்
நாக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமான இடி, அந்த இடமே கண்ணு கூசுற அளவுக்கு வெளிச்சம், அவ்வளவு பவர் ரிலீஸ் ஆகுது. அண்ட் பக்கத்துலயும் போக முடியல. ஒரு சைடு நம்ம பையன் பிரஷர் கொடுக்க, ஒரு சைடு அவ பிரஷர் கொடுக்க வெறித்தனமா முக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவ ஏர்ல இருக்கா, நம்ம பையன் லேண்ட்ல இருக்கான். அவ பிரஷர் கொடுக்கறதுல லூஃபியால தாங்க முடியாம அப்படியே தரைக்குள்ள புதஞ்சிருவான். அப்படி ஒரு வெறித்தனமான பவர். ஆக்சுவலா நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கணும் போல, விளையாட்டு புள்ளேன்னு நினைச்சேன். ஆனா நம்ம பையகிட்டயே விளையாண்டுட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும், யாரு அல்டியும் அந்த பேஜ் ஒன்னும் டைனோசர் ஃபார்முக்கு மாறிடுவாங்க. இப்ப எதுக்கு இப்படி மாறினாங்கன்னு சுத்தி இருக்க யாருக்கும் புரியல. ஆனா வெறித்தனமான ஒரு சண்டை மட்டும் நடக்க போகுது. அல்டி பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கா. அது ஒரு ஏன்ஷியன் டைப். ஏன்ஷியன் டைப்னாலே பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அதுலயும் இவ மாதிரி இருக்க டைனோசர் பாத்தீங்கன்னா பச்சிசெஃபலோசரஸ். பேஜ் ஒன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அவனும் டிராகன் ஃப்ரூட், அது ஒரு ஏன்ஷியன் டைப். ஸ்பைனோசரஸ். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லூஃபி கூட சண்டை போட போறாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவாங்க ஏன் இவங்க மாறினாங்கன்னு. ஏன்னா எனிமி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நார்மலாலாம் சண்டை போட்டா டெஃபினட்டா நம்மால இவங்களை காலி பண்ணிடுவான். அதனால தான் உருவத்தை மாத்திட்டாங்க. கண்டிப்பா நீங்க அடிக்க அவங்க மண்டை உடஞ்சு நேரத்துக்கு செத்துருக்கணுமே, திரும்பி வர வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லுவாங்க. லூஃபி என்ன அவ்வளவு சீக்கிரத்துல சரியிற ஆளா? அவன் பாடியில இருந்து அந்த யூவி பவர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறது தெரியும். அந்த டைம் லூஃபி அப்படியே எந்திரிப்பான். தலை பயங்கரமா வலிக்கும். தலையில கையை வச்சுட்டு பயங்கரமா ஒரு லுக் விடுவான். இதுக்கப்புறம் தான் மூணு பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான சண்டையே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சண்டையில லூஃபி அவங்களை எப்படி துவன்னு துவச்சு எடுக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.